ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ENGLIPESU. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சிம்பிள் இங்கிலீஷ் சென்டென்சஸ். ஃபஸ்ட்டு தமிழ் சென்டென்ஸ் பார்ப்போம், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் சென்டென்ஸ் பார்ப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், எந்த ஓவியம் உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது? இதுக்கான இங்கிலீஷ் மீனிங் என்னென்னா விச் பெயிண்டிங் டு யூ லைக் த மோஸ்ட்? விச் பெயிண்டிங் டு யூ லைக் த மோஸ்ட்? விச்னா எந்த, ஓவியம்னா பெயிண்டிங், டூ யூனா உங்களுக்கு, லைக்னா பிடிச்சிருக்கு, மோஸ்ட்னா மிகவும் பிடிச்சிருக்குன்னா லைக் த மோஸ்ட். விச் பெயிண்டிங் டு யூ லைக் த மோஸ்ட்? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நாளை யாருடைய பெற்றோர் கூட்டத்திற்கு வருகிறார்கள்? அதாவது பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் கேட்பாங்க இல்லையா, டீச்சர்ஸ் கேட்பாங்க உங்களோட பேரண்ட்ஸ்லாம் யார் யார் நாளைக்கு வர்றாங்க அப்படின்றதுக்கான இங்கிலீஷ் மீனிங் என்னென்னா ஹூஸ் பேரண்ட்ஸ் ஆர் கம்மிங் டு த மீட்டிங் டுமாரோ? whose parents are coming to the meeting tomorrow? நாளைனா டுமாரோ, யாருடைய அப்படின்னா யாருடைய பெற்றோர் அப்படின்னா whose parents, யாருடையனா whose, பெற்றோர்னா parents. கூட்டத்திற்கு அப்படின்னா to the meeting, கூட்டம்னா மீட்டிங், கூட்டத்திற்குனா to the meeting. வருகிறார்கள்னா கம்மிங், இங்கே ஆர் கம்மிங்னு சொல்கிறோம். தடவை மனசுக்குள்ளே நீங்களே சொல்லுங்கள், whose parents are coming to the meeting tomorrow. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உங்களிடம் எவ்வளவு பணம் உள்ளது? உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு கேட்போம் இல்லையா. வாங்க அதுக்கான இங்கிலீஷ் சென்டென்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஹவு மச் மணி டு யூ ஹேவ்? ஹவு மச் மணி டு யூ ஹேவ்? ஹவு மச்னா எவ்வளவு, மணினா பணம், டு யூ ஹேவ்னா உங்களிடம் உள்ளது. ஹவு மச் மணி டு யூ ஹேவ்? இதேமாதிரி சிமிலர் சென்டென்ஸ் இன்னொன்று பார்ப்போம். உங்களிடம் எத்தனை பேனா உள்ளது? இதுக்கான இங்கிலீஷ் சென்டென்ஸ் என்னன்னு நீங்களே கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். உங்களிடம் எத்தனை பேனா உள்ளது, இதுக்கான மீனிங் என்னன்னா ஹவு மச் பென் டு யூ ஹேவ்? ஆக்சுவலாக ஹவு மச் பென் டு யூ ஹேவ் அப்படின்னு சொல்கிறது தப்பு. ஹவு மச்சுக்கு பதிலாக இங்கே ஹவு மெனி தான் வரணும். ஏன்னா எப்போல்லாம் அளவை குறிக்குதோ அப்போல்லாம் மச்சு யூஸ் பண்ணலாம். ஆனால் எப்போல்லாம் எண்ணிக்கையை குறிக்குதோ அப்போல்லாம் மெனி தான் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ண வேண்டியது ஹவு மெனி பென் டு யூ ஹேவ். ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம், அதுக்கான இங்கிலீஷ் மீனிங் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும். ஃபுல்லாக சொல்லணும்னா ஹவு மச்சா இல்லை ஹவு மெனியா அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், பள்ளியிலிருந்து உங்கள் வீடு எவ்வளவு தூரம்? ஹவு ஃபார் இஸ் யுவர் ஹவுஸ் ஃப்ரம் த ஸ்கூல்? ஹவு ஃபார் இஸ் யுவர் ஹவுஸ் ஃப்ரம் த ஸ்கூல்? திருப்பியும் சொல்கிறேன், ஹவு ஃபார் இஸ் யுவர் ஹவுஸ் ஃப்ரம் த ஸ்கூல்? பள்ளியிலிருந்து அப்படின்னா ஃப்ரம் த ஸ்கூல், பள்ளினா ஸ்கூல், பள்ளியில் இருந்து அப்படின்னா ஃப்ரம் த ஸ்கூல். உங்கள் வீடுனா யுவர் ஹவுஸ், எவ்வளவு தூரம் அப்படின்னா ஹவு ஃபார். ஹவு ஃபார் இஸ் யுவர் ஹவுஸ் ஃப்ரம் த ஸ்கூல்? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போமா. நீங்கள் யாருடன் விருந்துக்கு சென்றீர்கள்? நீங்கள் யாருடன் விருந்துக்கு சென்றீர்கள்? இதுக்கான மீனிங் என்னன்னு கெஸ் பண்ணுங்கள். whom did you go to the party with? whom did you go to the party with? whoனா யார், whomனா யாருடன். அதனால் நம்ம இங்கே whom யூஸ் பண்ணுறோம். நீங்கள்னா யூ, விருந்துனா பார்ட்டி, சென்றீர்கள்னா கோ. இங்கே டிட் ப்ளஸ் கோ, அதாவது வென்ட்டுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துக்கு டிட் யூ கோன்றது தான் கரெக்ட். என் கூட நீங்களும் ஒரு தடவை சொல்லுங்கள், whom did you go to the party with? whom did you go to the party with? அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்கள் யாருடன் பேசுகிறீர்கள்? ப்ரீவியஸ் சென்டென்ஸ்லேயே பார்த்தோம், ஹூனா யார், ஹூம்னா யாருடன். ஸோ நம்ம இங்கே யூஸ் பண்ண வேண்டிய வார்த்தை ஹூம். நீங்கள்னா யூ, யாருடன்னா ஹூம், பேசுகிறீர்கள்னா டாக்கிங் டு. வெறும் டாக்கிங்னா பேசுகிறீங்க, டாக்கிங் டுனா பேசுகிறீர்கள் அப்படின்னு போட்டு பக்கத்தில் ஒரு கொஸ்டின் மார்க். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்ப்போமா. நீங்கள் எதை பற்றி பேசுகிறீர்கள்? நீங்கள் எதை பற்றி பேசுகிறீர்கள்? இதுக்கான மீனிங் என்னென்னு கெஸ் பண்ணுங்கள். போன சென்டென்ஸில் whom are you talking toன்னு பார்த்தோம். இப்போ நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்றத பார்த்துட்ருக்கோம். வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட்? வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட்? வாட்னா எதை, நீங்கள்னா யூ, டாக்கிங் அபவுட்னா எதை பற்றி பேசுகிறீர்கள், அபவுட்னா பற்றி, டாக்கிங்னா பேசுகிறீர்கள். வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட்? ஈஸியாக இருக்குது பாருங்கள். வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட், ஹூம் ஆர் யூ டாக்கிங் டு,
இப்போ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதெல்லாம் அந்த மீனிங் தெரிஞ்சு வச்சுக்கிறது தான். அந்த சின்ன சின்ன வேர்ட்ஸ் இருக்குது இல்லையா, அதோட மீனிங் என்னென்னு கரெக்டாக தெரிஞ்சுச்சுன்னா நீங்கள் ஈஸியாக சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிடலாம். அதனால தான் டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் வொக்காபுலரிஸ் நீங்களாக கற்றுக்கணும். நானுமே அப்பப்போ இன்ஸ்டாகிராம், ரீல்ஸ், ஷார்ட்ஸ் இதிலெல்லாம் நான் வொக்காபுலரிஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக ஆட் பண்ணுவேன். அதுலேயும் நீங்கள் கற்றுக்கலாம். வாங்க நம்ம நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்ப்போம். மீனா எங்கேருந்து வருகிறார் ஆர் மீனா எங்கேருந்து வருகிறாள். நம்ம கொஞ்சம் மரியாதையாக வருகிறார்னு பார்க்குறோம். மீனானா அதே பேர் மீனா தான். எங்கேருந்துன்னா வேர், வருகிறார்னா இங்கே வந்து கம்ஸ்ன்றது யூஸ் பண்ணலாம். ஆனால் வேர் இஸ் மீனா ஃப்ரம் அப்படின்னும் யூஸ் பண்ணலாம். வேர் இஸ் மீனா ஃப்ரம் ஆர் வேர் மீனா கம்ஸ் ஃப்ரம் ரெண்டுமே கரெக்டு தான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். அதுக்காக நீங்கள் என்ன சொன்னீங்க, அதற்காக நீங்கள் என்ன சொன்னீர்கள் ஆர் அதுக்காக நீங்கள் என்ன சொன்னீங்க. இதோட இங்கிலீஷ் சென்டென்ஸ் என்னென்னா வாட் டிட் யூ சே தட் ஃபார். வாட் டிட் யூ சே தட் ஃபார். வாட் டிட் யூனா என்ன பண்ணீங்க, அந்த பண்ணீங்கன்ற இடத்துல இங்கே சொன்னீங்க அப்படின்றது தான் வாட் டிட் யூ சே. இந்த சென்டென்ஸுக்கு எக்ஸாக்டாக பிரித்து மீனிங் சொல்ல முடியாது. அதனால் கம்பைண்டாக தான் எல்லா மீனிங்குமே வரும். வாட் டிட் யூ சே தட் ஃபார் அப்படின்னா அதுக்காக நீங்கள் என்ன சொன்னீங்க. அடுத்த சென்டென்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறேன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நீங்கள் எந்த வகையான இடத்தில் வசிக்கிறீர்கள். நீங்கள் எந்த வகையான இடத்தில் வசிக்கிறீர்கள். இந்த மாதிரியான இடத்துல இருக்கீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா. சரி, அதுக்கான இங்கிலீஷ் மீனிங் என்னென்னு பார்ப்போம். வாட் கைண்ட் ஆஃப் பிளேஸ் டு யூ லிவ் இன். வாட் கைண்ட் ஆஃப் பிளேஸ் டு யூ லிவ் இன். வாட் கைண்ட் ஆஃப் பிளேஸ்னால் எந்த மாதிரியான ஆர் எந்த வகையான இடத்தில். வசிக்கிறீர்கள் அப்படின்னா லிவ் இன். யூனா நீங்கள். வாட் கைண்ட் ஆஃப் பிளேஸ் டு யூ லிவ் இன். இங்கே கைண்ட் ஆஃப்ன்றது ஃபாஸ்ட்டாக சொல்லும்போது கைண்டா KNDA அப்படின்னு சொல்லலாம். வாட் கைண்ட் ஆஃப் பிளேஸ் டு யூ லிவ் இன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நான் ஒரே ஒரு சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கொடுத்துருப்பேன். அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காவது இந்த வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். நான் அது கூடிய சீக்கிரம் அதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.